இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன வான்மதி, உனக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சதா? இல்ல அண்ணே, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன சொல்லு. என் கூட படிக்கிற பொண்ணுக்கு இப்ப ரீசெண்டா பர்த்டே வந்துச்சு. நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணோம். அதையே பண்ணிடலாமா அண்ணே? என்ன ஐடியா சொல்லு பார்க்கலாம். அவளும் அவ பாய் ஃப்ரெண்டும் எவ்வளவு லவ்வபிளா இருந்தாங்கன்றத நாங்க நடிச்சு அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணி ஒரு வீடியோவா எடுத்து அவளுக்கு காமிச்சோம். அத பார்த்ததும் அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதே மாதிரி நாமளும் பெரியப்பா பெரியமாக்கு மெமரபிள் மொமெண்ட்ஸையும் பியூட்டிஃபுல் பாண்டிங்கையும் ரீக்ரியேட் பண்ணலாம். என்ன எல்லாரும் இப்படி யோசிக்கிறீங்க? ஐடியா நல்லா இல்லையா? முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில சொல்லு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்காங்க. உங்களுக்குலாம் என்ன வயசாகுது? படிக்கிறத விட்டுட்டு லவ் கிவ்னு பண்ணிட்டு இருக்கீங்களா? அண்ணே, ஐ அம் 18 now. இந்த வயசுல இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை தான் கட் பண்ணணும். அப்பதான் நீ ஒழுங்கா படிப்ப. இல்லனா அவங்கள மாதிரி நீ ஏதாவது லவ்னு இறங்கிட போற. என்னங்க பேசுறீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க? இந்த வயசுல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதுலாம் ரொம்ப சாதாரணம் தான். அப்பதானே இந்த ஏஜை என்ஜாய் பண்ண முடியும். அருவி, உனக்கு யாராவது இருந்தா கூட எங்க கிட்ட சொல்லு. சாச்சா, எனக்கு யாரும் இல்ல. இங்க பாரு அருவி, உன் மேல எல்லாரும் பெரிய நம்பிக்கை வச்சிருக்கோம். நீ ஒழுங்கா படிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த லவ் கிவெல்லாம் வேண்டாம். ஏன்னா லவ்வால இந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. ஜாக்கிரதையாரு. அண்ணே, நான் ஒரு ஐடியாக்காக தானே சொன்னேன். சரி, இதை விடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் விஷயத்துக்கு வாங்கண்ணே. ஆளுக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு இந்த ஐடியா வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. அண்ணா, எனக்கு கூட இந்த ஐடியா ஓகேன்னு தான் தோணுது. ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா யார் இந்த மாதிரி நடிச்சு காமிப்பா? வேற மாதிரி பண்ணலாம். எப்படி? இந்த பொம்மலாட்டம் மாதிரி பண்ணலாம். ஸ்கிரீனுக்கு முன்னாடி பொம்மைய வச்சுட்டு. இந்த பொம்மலாட்டம் வெண்ணிலா ரொம்ப நல்லா பண்ணுவா. அப்போ அப்பா மாதிரி வருணே பண்ணட்டும். சரி, ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம். இப்போல இருந்தே செய்ய ஆரம்பிச்சாதான் சீக்கிரம் வேலையை முடிக்க முடியும். என்ன வேலை? ஒரு ஆளு ஸ்கிரிப்ட் எழுதுப்போம். அம்மா எப்படி பேசுவாங்க, அப்பா எப்படி பேசுவான்னு ஒருத்தர் ரெடி பண்ணுங்க. என்ன ஓகே தானே நான் சொல்றது? ஸ்கிரீனை ஒருத்தர் ரெடி பண்ணுங்க, பொம்மையை ஒருத்தர் ரெடி பண்ணுங்க. ஸ்கிரிப்ட் நான் எழுதிடுறேன். நான் என்ன பண்ணட்டும்? எதுவும் வேணாக்கா, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். வான்மதி, நீங்களும் நானும் சேர்ந்து பொம்மையை ரெடி பண்ணலாம். சரிங்க. டேய், நீ டிசைனர் தானே, நீ ஹெல்ப். சரிண்ணா. கலர்ஸ் எல்லாம் வேணும், அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். அதுக்கு கார்ட்போர்ட் ஸ்டிக் எல்லாமே வேணும். எல்லாரும் ரெடி பண்ணலாம். வாங்க.